இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். சங்கீதம் 139:14. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். அடுத்த வசனத்தில் பார்க்கும்போது, நான் விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என்று பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மை உண்டாக்கின விதமே நமக்கு பிரமிப்பை உண்டு பண்ணும். நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அதிசயமாய் உண்டாக்கியிருக்கிறார், ஒரு நோக்கத்தோடு உண்டாக்கியிருக்கிறார். ஆண்டவர் நமக்கு தந்த கை ரேகையை போன்ற ரேகை உலகத்திலே யாருக்கும் கிடையாது. எடுத்துக்காட்டாக கை ரேகையை நாம் கையெழுத்துக்கு பதிலாக உபயோகிக்கிறோம், மொபைலில் பயோமெட்ரிக்ஸ்க்காக யூஸ் பண்ணுகிறோம், மற்ற உபயோகங்களெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரும் இதே போல ஆதாம் முதல் இன்று வரை உருவாகி இருக்கிற நம் அத்தனை பேருக்கும் தனித்தன்மை வாய்ந்த ஒரு கைரேகையை உண்டு பண்ணியிருக்கிறார். அவர் நம்மிடத்தில் அவ்வளவு அன்பாயிருக்கிறார். ஆண்டவர் எவ்வளவு ஞானமுள்ளவர், அவருடைய ஞானம் அளவில்லாதது. நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாயிருக்கிறார் என்று தாவீது கூறுகிறார். நம்முடைய கை ரேகை, கால் ரேகை நாம் பிறந்ததிலிருந்து ஜீவ நாட்களெல்லாம் அது மாறாததாக இருக்கும். கருவிலிருந்து குழந்தை உருவாகும் போதே அந்த அசைவிலேயே அந்த ரேகைகள் உருவாகின்றது. இரட்டை குழந்தைகளுக்கு கூட ஒரே மாதிரி ரேகை கிடையாது. நாம் மரித்த பின்னும் பல நாட்கள் நிலைத்திருக்கக்கூடியது அந்த கைரேகை. அமெரிக்காவிலே ஒரு விளையாட்டு வீரர் பணியிலே சறுக்கி கொண்டிருந்த போது ஒருவர் கீழே விழுந்து 2 விரல்களை இழந்தார். அங்கிருந்தவர்கள் அந்த விரலை எடுத்து கை ரேகையை வைத்து இவருடைய விரல் என்று கண்டுபிடித்தார்கள். அவ்வளவு தனித்தன்மை வாய்ந்த நம் விரலின் ரேகையையும் ஆண்டவர் நாம் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கியிருக்கிறார். இப்படி ஒவ்வொரு அவயவமாக நாம் பார்த்தால் ஆண்டவருடைய கிரியைகள் எவ்வளவு அதிசயமானவைகள், அவர் நம்மை எவ்வளவு அதிசயமாய் உண்டாக்கியிருக்கிறார் என்பது நமக்கு தெரியும். நாமோ ஆண்டவர் என்னை மறந்துவிட்டார், என்னை கைவிட்டார் என்று நினைக்கிறோம். நாம் உண்டாக்கின ஆண்டவர் நம்மை நித்தியம் வரைக்கும் வழி நடத்துவார். ஏசாயா 41:13 உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்று வாசிக்கிறோம். நம் வலது கையை பிடித்திருக்கிற ஆண்டவர் நமக்கு துணையாக நிற்கிறார். ஆதலால் நாம் பயப்பட தேவையில்லை. ஏசாயா 45:1-2 அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று வாசிக்கிறோம். நம் வலது கையை பிடித்து நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்றவர் நம் முன்னே போகிறார். நம் கையை பிடித்து அவர் நமக்கு துணையாயும் இருக்கிறார். நமக்கு முன்னே சென்று கோணலானவைகளையும் செவ்வையாக்குகிறார். நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கோணலாக இருந்தாலும் கூட ஆண்டவரால் அதை செவ்வையாக்க முடியும். நாம் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் நம்மை உண்டாக்கின தேவன் நம்முடைய கையையும் பிடித்து நமக்கு துணை இருக்கிறார். நம் பாதைகளையும் செவ்வையாக்கி கொடுப்பார். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, எங்களை பிரமிக்கத்தக்க அதிசயமாய் நீங்கள் உண்டாக்கினதற்காக உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் கிரியைகள் எங்கள் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும் அப்பா. ஒருபோதும் அதை நாங்கள் மறந்து விடாதபடி எங்களை காத்துக்கொள்ள ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, எங்களுடைய வலது கையையும் பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி எங்களுக்கு துணை நிற்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்கு முன் சென்று எங்களுக்கு எப்பேற்பட்ட கோணலாக இருந்தாலும் பாதைகளை செவ்வாய்ப்படுத்தி கொடுத்து உங்கள் நாமத்தை எங்கள் வாழ்க்கையில மகிமைப்படுத்த போவதற்காக உங்களுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். Thank you. Have a blessed day.